நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருக்க அந்த தம்பியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா அவரோட இமேஜ் என்னமாகிறது சொல்லுங்க. இவனுக்கு இமேஜ் தேச விரோதி, இவனுக்கு இமேஜ் வேறையா? தேச விரோதின்னு நீங்க சொன்னா நான் நம்பிடுறதா? இதோ இந்த இன்ஸ்பெக்டர் தேச விரோதி, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? உங்க ஏசி தேச விரோதி, நான் சொன்னா அரெஸ்ட் பண்ணி வைப்பீங்களா? அந்த தம்பியை நான் எம்எல்ஏ ஆக்குவேன், எம்பி ஆக்குவேன், மந்திரியா கூட ஆக்குவேன். அவர் கார் கதவை உங்களை திறந்து விட வைப்பேன். வைக்கட்டுமா? அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோமா? உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்லயும் போட மாட்டேன், குவைத் கோர்ட்ல போடுவேன். அந்த தம்பிக்கு குவைத் நாட்டுல சிட்டிசன்ஷிப் இருக்கு. அந்த நாட்டு பணத்துல 50 கோடி கேட்டு வழக்கு போடுவேன். 50 கோடி கொடுக்க முடியுமா உங்களால? குவைத்து பணம்மா. செங்கப்பெருமாள், உங்களை பேச விட்டு நான் அமைதியா இருக்கிறதுனால உங்களுக்கு பயப்படுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. மரியாதையை வெளியே போயிடுங்க. என்னம்மா மிரட்டுறீங்களா? நீங்க பதவியில் இருக்கணுமா வேணாமா? போன் போடவா? சிஎம்க்கு போடவா? பிஎம்க்கு போடவா? பிரசிடென்ட்க்கு போடவா? என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பொய்யா ஒரு போன் போட்டா போதும். உங்களுக்கு எதிரா உங்க ஆபீஸ் வாசல்ல 1000 வக்கீல் வந்து இருப்பாங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டு, எழும்பூர் கோர்ட்டு, பூந்தமல்லி கோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்ல இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் வச்சு வக்கீல கொண்டு வந்து இறக்குவேன். கட்சிக்காரங்களை ஊதி விட்டா போதும்மா, அங்கங்க பஸ் எரியும். எல்லா சேனல்லையும் எரியிற நியூஸ் தான் வரும். அரசியின் அராஜகம் அப்படின்னு கொட்டை எழுத்துல பேப்பர்ல வரும். வர வைக்கவா? சட்டத்தை மீறி அரசி அராஜகமா நடவடிக்கை எடுக்கிறாங்க, வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்கன்னு பேப்பர்ல எழுத வைப்பேன். எழுத வைக்கவா? அதுக்கப்புறம் சிஎம்மும் பிஎம்மும் எனக்கு போன் பண்ணுவாங்க, சிங்க பெருமாள் வேண்டாம் விட்டுருங்கன்னு. நீங்க என்ன ஆவீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் 2 நிமிஷத்துல நல்ல தம்பியை கூட அனுப்பி வைக்கணும், இல்லனா நடு ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணுவேன். சிட்டில ஒரு வண்டி ஓடாது, லட்சம் தொண்டரோட டெல்லிக்கு பேரணி போவேன். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா வழியா டெல்லிக்கு போவேன். அங்க போய் மனு கொடுப்பேன், பாராளுமன்றத்தில் கொடுப்பேன், சுப்ரீம் கோர்ட்ல மனு கொடுப்பேன். சிங்க பெருமாளை சாதாரணமா நினைச்சீங்களா? அனுப்பி வைக்கிறீங்களா? இல்லையாமா? அனுப்பி வைக்கலன்னா நீங்க கனவுல கூட காக்கி சட்டை போட முடியாது. அனுப்பி வைங்க. போங்க தம்பி, வரேன். பட்டுமா? என்ன தம்பி, 4 சுவத்துக்குள்ள அடப்பட்டு கிடந்துட்டு நந்தவன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்க. வீட்டை எப்படி வச்சிருக்கீங்க பாத்தீங்கல்ல? ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருச்சா? எனக்கு என்ன சார் டென்ஷன்? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போலீஸ் அரசுனா அலறித்தானே ஆகணும். சிங்கப்பெருமாள் சார், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க தம்பி. என்னை காப்பாற்ற வேண்டியவங்க வரல, நீங்க ஏன் வந்தீங்க? உங்களை காப்பாற்ற வேண்டியவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வந்தேன். காப்பாற்ற வருவாங்கன்னு நீங்க சொன்னது விஸ்வநாதனை தானே? அவர் வரமாட்டார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, நீங்க இருக்கிற இடத்த போலீஸ்ல சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னதே விஸ்வநாதன் தான். ஒன்றரை காலிலே ஒருத்தர் நடந்து வருவானே சீச்சே, அவனுக்கு உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவன் உங்களை பத்தி விஸ்வநாதன் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். போட்டு கொடுக்கறதுன்னா மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்கணும் ஆட்டோக்காரங்க கேட்கறாங்களே, அந்த போட்டு கொடுக்கறது இல்ல. உங்களை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டான் தம்பி. என்ன போட்டு கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? மலேசியாவில் வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு செந்தமிழர் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருந்தாங்களா? ஆமா. அங்க இருந்து விஸ்வநாதன் ஆளுங்க உங்களை கடத்திட்டு போனாங்களா? ஆமா. ஆனா அது உண்மை இல்ல.
விஸ்வநாதன் ஆளுங்க கடத்திட்டு போகல. செந்தமிழரசி தான் உங்களை தப்பிக்க விட்டாங்க. அது செந்தமிழரசியோட பிளான் அப்படின்னு நான் சொல்லல தம்பி. சீச்சே விஸ்வநாதன் கிட்ட சொல்றான். செந்தமிழரசியோட ஸ்பையா நீங்க விஸ்வநாதன் கிட்ட இருந்துகிட்டு இருக்கீங்களா? அவன் அப்படி சொன்னானா? அவன் சொல்றது நான் சொல்றேன். ஆனா அவன் சொல்றேன் தம்பி, விஸ்வநாதனுக்கு விசுவாசமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு அவரை பத்தி அத்தனை விஷயங்களையும் அரசிக்கிட்ட சொல்றது நீங்க தான் சீச்சே விஸ்வநாதன் கிட்ட சொல்றான். அவன் சொன்னதா அவர் நம்புறாரா? நம்புறாருல. அதனால தானே பர்த்டேக்கு அவர் உங்களை இன்வைட் பண்ணல, வெளியே நிக்க வச்சிட்டாரு. நீங்க போன் பண்ணா எடுக்கிறது இல்ல, ஆபீஸ்ல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. தம்பி, அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும். அந்த பழமொழியை வச்சுக்கிட்டே உங்களை எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சுட்டான் தம்பி அந்த சீச்சே. இல்ல சார், அவன் பேச்ச கேட்டு என் முதலாளி என்ன தப்பா நினைக்க மாட்டார். இப்ப கூட நீங்க அவரை முதலாளின்னு சொல்றீங்க, ஆனா விஸ்வநாதன் உங்களை துரோகின்னு சொல்றாரு. ஜிஜே சொல்றத நம்புறதோட விட்டா பரவாயில்ல. நீங்க இனிமே வெளியே இருக்க கூடாதான். உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணுமா, நீங்க உள்ளதா இருக்கணுமா? விஸ்வநாதன் சொல்றாரு, எங்கிட்ட சொல்றாரு. நான் தான் நிரபராதின்னு கோர்ட்ல கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி சார் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்? 143 பேர் செத்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல சீச்சே சொல்லித்தானே உங்க கேஸ் தள்ளுபடியாச்சு. அதே சீச்சைய மாத்தி சொல்ல வச்சு உங்களை மாட்டி விடுறதுக்கு விஸ்வநாதன் பிளான் பண்ணிட்டாரு. உங்களை பிடிச்சு உங்களை வச்சு விஸ்வநாதனை பிடிக்கிறதுக்கு அரசு பிளான் பண்ணிட்டாங்க. விஸ்வநாதன் சும்மா இருப்பாரா? நடந்த தப்புக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு ஒட்டுமொத்த பொலிய உங்க மேல போட்டு உங்களை உள்ள அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. விஸ்வநாதன் உங்க முதலாளி முடிவு பண்ணிட்டாரு. அவர் அப்படி நினைச்சா நான் அவரை விட மாட்டேன். தம்பி, அது உங்க விருப்பம். நீங்க விடுறீங்களோ விடலையோ அதை பத்தி நான் கருத்து சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. ஆனா நீங்க விட மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனா நான் கருத்து சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஓகே சார். நீங்க எதுக்கு அரசுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க? தம்பி, ஆட்ட பழி கொடுக்கலாம், மாட்ட பழி கொடுக்கலாம், மனுஷனை கூட பழி கொடுக்கலாம் தம்பி. ஆனா விசுவாசமானவங்களை பழி கொடுக்கறது பாவம். விஸ்வநாதன் உங்களை பழி கொடுக்க முடிவு பண்ணிட்டான். அவனை நான் மன்னிக்க மாட்டான் தம்பி. அது மட்டும் இல்ல, நான் அடிக்கடி சொல்வேன்ல, உங்க மேல எனக்கு என்னமோ ஒரு பாசம். அதான் உங்களுக்கு ஒரு ஆபத்துனதுமே என்ன அறியாமலே கார்ல ஏறி உட்காந்துட்டேன். அந்த காரம் என்ன அறியாமலே அரசியோட ஆபீஸுக்கு வந்துருச்சு. உள்ள வந்து புயலை கிளப்பிட்டேன், உங்களை வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன நீங்க காப்பாத்துனது என் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? தெரியட்டும் தம்பி, நான் ஏன் அவருக்கு பயப்படணும்? தம்பி, ஒசரத்துல வேணா நான் அவரை விட குறைவா இருக்கலாம், ஆனா அவரை விட நான் பவரான ஆளு. பாத்தீங்கல்ல அரசி எங்கிட்ட பட்ட பாட்ட. சரி, அதை விடுங்க. இப்ப எங்க தங்க போறீங்க? குழப்பத்துல எங்க போறதுன்னு உங்களுக்கு தெரியல. குழப்பம் தீர்ற வரைக்கும் என் வீட்லயே தங்குங்க. உங்க பாதுகாப்புக்காக தான் தம்பி சொல்றேன். செந்தமிழரசிய மேடம், நம்ம தேடிட்டு இருக்கிற பொண்ணு யுவராணி டிஜே ஆபீஸ்ல தான் வேலை செய்றாங்க மேடம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். டிஜே இருக்காரா? இருக்காரு மேடம். நான் செந்தமிழரசி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே, சொல்றேன் மேடம். பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல சார். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சார், ஃபோன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஜிபி மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். அத முதல்ல சொல்றதுக்கு என்ன சார், நான் அப்புறம் பேசுறேன். வாங்க வாங்க. என்னத்த ஃபோன் பண்ணிட்டு தான் நானே வந்திருப்பேன். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கீங்க? நான் ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். என்கொயரி அத்தை? என்கிட்ட இந்த அத்தை எல்லாம் வீட்டுல. இப்ப நான் ஒரு ஆபீசரா வந்திருக்கேன். சரிங்க அத்தை. இல்ல சார், இல்ல மேடம். என்ன என்கொயரி மேடம்?
என்ன என்கொயரின்னு சொன்னதும் உங்களுக்கு இப்படி வேர்க்குது? இல்ல வேர்க்கலையே. உடம்பெல்லாம் நடுகுது? அப்படியா? இல்லையே அத்தை மேடம், இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. உங்க கண்ணுல கண்ணா? நான் கண்ணுன்னு சொல்லவே இல்லையே, கண்ணுன்னு தானே சொன்னேன். வெறும் விசாரணைக்கு தான் வந்தேன். ஆனா உங்க கண்ணுல ஏதோ ஒரு பயம் தெரியுது. ஏன் பயமா? பயம்லாம் இல்ல அத்தை, நீங்க வந்திருக்கீங்கன்னு ஒரு மரியாதை, அதுதான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இதுவா? இது யவனராணி. யவனராணி தானே? ஆமாம் சார். என் பர்சனல் அசிஸ்டன்ட், இங்கே தான் ஒர்க் பண்றா. கூப்பிடுங்க. வந்துட்டாளா? வரல சார். என்னையா நீ? அத்தை அத்தை ஒரு நிமிஷம். யவனராணி ஆஃபீஸ்க்கு வரல. என்ன வரலன்னா லீவ் போட்டிருக்கல? லீவ் இல்ல. அப்ப எப்படி கரெக்டா சொல்றீங்க? அந்த வரல இல்ல அத்தை, இன்னும் ஆஃபீஸ் வரல. வந்திருந்தா என்ன ரூம்ல வந்து பார்த்திருப்பா. உங்க ரூமுக்கு வருவாள? என்ன ஒண்ணுமே சொல்லாம போறாங்க? தெரியல சார். எல்லாம் ஒன்னால தான்யா. ஜெய் அத்தை மேடம், இந்த பொண்ணு என்ன இப்ப வருவாளா? எப்படி வந்துருவா, கண்டிப்பா வந்துருவா. இந்த பொண்ணை எப்படி உங்க பிஏ ஆக்குனீங்க? ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள், அதனால தான் பிஏ. இன்டெலிஜென்டா இல்ல உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவளா? பழக்கம்லாம் ஒண்ணும் இல்ல, இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணி செலக்ட் பண்ண. முன்னாடிலாம் தெரியாது. உன்னோட கேபின் எங்க இருக்கு? அங்க இருக்கு மேடம். மாத்திட்டீங்களா? சார் நீங்க தான் சார் மாத்த சொன்னீங்க. நான் எங்க மாத்த சொல்? போயா. இதான் மேடம் உங்க சீட்டு. உங்க கேபின்ல இருந்து பார்த்தா நல்ல வியூவோட வச்சிருக்கீங்க. எப்ப பார்த்துக்கிட்டே இருக்கணுமோ? அப்படிலாம் இல்ல அத்தை மேடம். ரொம்ப துருதுருன்னு இருப்பாளா? ஆமாமா. பிடிக்குமா? துருதுருன்னு இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்குமே அத்தை மேடம். எது கேக்குறீங்க? ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு எப்போ வரான்னு கரெக்டாக கேளுங்க. நானே நினைச்சேன் மேடம், கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கேட்கணும்னு நினைச்சிங்க? நீங்க சொன்னதுதான். இப்பதானே சொன்னேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ணி சொல்லணும்னு எப்படி நினைச்சிங்க? அவளுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவீங்களோ? அவோ இல்ல இல்ல, அவ தான் பேசுவா. சாரி, நான் தான் பேசுவேன். ரொம்ப நல்ல பொண்ணு. செல்வி கூட அவளை பத்தி தெரியும் அத்தை மேடம். அவளை பத்தி எதுவா இருந்தாலும் நான் செல்வி கிட்ட சொல்லிடுவேன். நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். அது என்ன இது என்ன எவனா கேட்டுக்கிட்டே இருப்பா. இந்த அது என்ன இது என்னன்னு கேட்டுட்டே இருப்பாள். அதான் என்ன கேட்பா? பர்சனல் விஷயம் தான். பர்சனல் விஷயமா? பர்சனல் விஷயம்னா அவ பர்சனல் விஷயம். அவ உங்ககிட்ட கேட்பா, அதாவது நீங்க கேட்பீங்களா? இல்ல இல்ல, அவ சொல்லுவா, நான் கேட்பேன், அவ்வளவுதான். என்ன சொல்லுவா? அவ சொல்லுவா, நான் முக்கால்வாசி நேரம் காது கொடுத்து கேட்க மாட்டேன். சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. ஃபோன் பண்ணா உடனே எடுப்பாளோ? அதெல்லாம் உடனே எடுத்துருவா அத்தை மேடம். அவ குளிச்சுட்டு இருந்தா கூட பக்கத்துலேயே செல்போன் இருக்கும். ஏன்னா நான் ஃபோன் பண்ணி அவ எடுக்கலைன்னா நான் தப்பா நினைப்பேன்ல, அதுக்காக. அவ தான் சொன்னா, எனக்கு தெரியாது. அவ சொன்னாதானே எனக்கு தெரியும். பேசுங்க. ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அத்தை மேடம். மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஆஃப்ல தான் இருக்கு. எப்போ ஆஃப் பண்ண மாட்டா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, அவ ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ் எல்லாமே எனக்கு சரி கொடுங்க. மேடம். 9841154726, 24 பெரியார் பாதை, சாலிகிராமம், மெட்ராஸ் 93. அட்ரஸ் கேட்ட உடனே டப்பு டப்புன்னு பதில் சொல்றீங்க. அவ்வளோ மனசுல பதிஞ்சிருக்கா? மனசுலயே இருக்கு அத்தை மேடம். என்ன அட்ரஸா அவளா? அட்ரஸ் தான், அட்ரஸ் தான். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல இல்ல, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன். நான் எதுக்கு அங்க போனோம்? போக மாட்டேன். எதுக்கு கேக்குறீங்க அத்தை மேடம்? சரி, ஆஃபீஸ்க்கு வந்தா ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார் 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 வணக்கம்மா. வணக்கம். அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது.
நான் சொல்லிதானே நீங்க அப்படி பேசுனீங்க. அது இல்லம்மா, நீங்க சொல்லித்தான் நான் பேசினேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா எனக்கு தூக்கம் இல்லை. என் முகத்தை பாருங்களேன். அம்மா, நீங்க நல்ல தம்பி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதுமே அவன் விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணான். ஆனா விஸ்வநாதன் வரல, நான் வந்தேன். ஆனா நீங்க சொல்லித்தான் நான் வந்தேன்னு நல்ல தம்பிக்கு தெரியாதுமா. என்னமோ நான் பேசுனதுல மிரண்டு போய் நீங்க அவனை எங்கூட அனுப்பி வச்சீங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காம்மா. இப்ப நல்ல தம்பி எங்க இருக்கான்? என் வீட்டுல தாம்மா இருக்கான். அவனை கவுக்கிறதுக்காக காலையிலேயே இட்லி, இடியாப்பம், பாயா, பரோட்டா, பொங்கல், உரிச்ச கோழி, அவுச்ச முட்டைன்னு அவனுக்கு போட்டு அசத்திக்கிட்டு இருக்கம்மா. அவன் புத்திசாலி. ஓவரா உபச்சாரம் பண்ணி சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காதீங்க. சரிம்மா, சந்தேகம் வராத மாதிரி அவங்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கிடுறேன். அம்மா, உங்களை சும்மா சொல்லக்கூடாதுமா. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்ககிட்ட. 4 மாடுங்க ஒன்னா சேர்ந்து இருந்தப்போ சிங்கத்தால ஒன்றும் செய்ய முடியாம திரும்பி போயிருச்சான். அந்த 4 மாடுகளும் சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சதும் சிங்கம் வந்து ஈஸியா அந்த 4 மாடுகளையும் அடிச்சு சாப்பிட்டுருச்சான். அது மாதிரி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து என்ன அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிங்க. என்ன வச்சு அவங்க 3 பேரையும் பிரிச்சு ஜெயிக்க பாக்குறீங்க. செங்கப்பெருமாள், நீங்க சொல்ற மாதிரி உங்க 4 பேரையும் பிரிச்சு தான் நான் ஜெயிக்கணுங்கிறது அவசியம் இல்ல. அந்த நிலைமையும் எனக்கு இல்ல. 100 பேர் வந்தாலும் இந்த போலீஸ் ஃபோர்ஸ் எதையும் ஜெயிக்க முடியும். ஆனா சட்டத்துக்குள்ள இருக்கிற சந்து பொந்துக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு நீங்க தப்பிச்சிடுறீங்க. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற அந்நிய சக்தி கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாத்தணும். விஸ்வநாதன் மாதிரி ஒரு தேச துரோகிய ஜெயிக்க விடக்கூடாது. அதனாலதான் இந்த பிளானை கையில எடுத்தேன். செங்கப்பெருமாள், என்னால முடியாதுன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. நல்ல தம்பி கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஃபோன் பண்ணுங்கம்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அது மாதிரியே ஃபாலோ பண்றேம்மா. என்ன தம்பி, வீட்டுல எவ்வளவு இடம் இருக்கு, நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க? உனக்கு இப்படி இடம் தான் பிடிக்கும் போல இருக்கு. அப்படியே இருந்து பழகிட்டீல. அரசி அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் அடைச்சு வச்சிருந்தாங்க. அரசிக்கிட்ட இருந்து விஸ்வநாதன் கடத்திட்டு வந்து தலைமறைவா அடைச்சு வச்சிருந்தாரு. இப்படியே இருந்து பழகிட்டீல. ஆனா அதையெல்லாம் விட என் வீடு எவ்வளவு நல்ல இடம் தம்பி. அதை விட நீ வந்த இடம் நல்ல இடம். சிங்கப்பெருமாள் கிட்ட வந்துட்டில, அதை சொன்னேன். தம்பி, இங்க உனக்கு வசதி பத்திரம்னா சொல்லு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தர சொல்றேன். நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் முதலாளி கூட இப்படிலாம் கேட்டதில்ல. இதான் தம்பி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. இதுக்கப்புறமும் அந்த ஆளை நீ முதலாளின்னு சொல்ற பாத்தியா? உன்ன மாதிரி விசுவாசமான ஆளுக என் கூட இருந்திருந்தா நான் அரசியல் எங்கேயோ போயிருப்பேன் தம்பி. உன்னை எங்கேயோ கொண்டு போயிருப்பேன். ஆனா இனிமே விசுவாசன நீ முதலாளின்னு சொன்ன, உன்னை சுட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். விடக்கூடாது தம்பி. விசுவாசமா இருந்த உன் கூட விளையாண்டான்ல, அந்த விசுவாசனையும் விடக்கூடாது, அவனை தூண்டி விட்ட சீச்சையும் விடக்கூடாது. நான் சொல்லல தம்பி, நீ சொன்னதை உனக்கு ஞாபகப்படுத்தினேன். விட மாட்டேன். அந்த ஜிஜேயை விட மாட்டேன். அவன் என்ன மலேசியாவில் காட்டி கொடுத்துருந்தப்போவே அவனை போட்டிருக்கணும். தப்பிச்சிட்டான். கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொன்னப்பவே அவனை போட்டிருக்கணும். அப்பவும் தப்பிச்சிட்டான். என் காலில் சுட்டானே, அன்னைக்கு போட்டிருக்கணும். ஆனா என் முதலாளி என் கையை கட்டி போட்டாரு. பாத்தியா, இன்னும் அந்த ஆளை நீ முதலாளின்னு சொல்ற. பரவாயில்ல, முதலாளின்னு சொல்லு, மேட்ரை சொல்லு. அவனை ஒவ்வொரு வாட்டி நான் கொல்லணும்னு சொன்னப்போலாம் என் முதலாளி தான் என்ன வேணான்னு தடுத்தாரு. ஆனா இதுக்கு மேல நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா ஜிஜே என்ன போட்டுருவான். நான் விட மாட்டேன். கோல் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சப்பெல்லாம் கோட்டை விட்டு போட்டு மேட்ச் முடிஞ்சதும் கோல் போட போறியாக்கும். தம்பி, அவனை போட்டு தள்ளுறதுக்கு கிடைச்ச சான்சஸ் எல்லாம் விட்டுட்டு இப்ப ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்க. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும் அவனை? நான் நினைச்சேனா இந்த மேட்சை என்னால திருப்பி ஆரம்பிக்க முடியும்.
அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. தேவையில்லாம என் முதலாளியை நான் மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன தம்பி எவிடன்ஸ்? அத என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, இருக்குல்ல? இருக்கு. விடாதீங்க, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. அவனை விடாத தம்பி. கொடுத்தே பழக்கப்பட்டுட்டேன். முதல் தடவையா வாங்கியிருக்கேன். வட்டியோட திருப்பி கொடுக்காம விட மாட்டேன். விஸ்வநாதன், விஸ்வநாதன், என்ன முதலாளின்னு கூப்பிட்டவன் விஸ்வநாதன் கூப்பிடுறேன்னு பாக்குறியா? நீ என்ன அப்படி கூப்பிட வச்சுட்ட. நல்ல தம்பி, எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டாம், ஆபீஸ்ல வந்து பாரு. போ. நான் ஆபீஸ்க்கு வந்தா உங்களை பார்க்க முடியல, அதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். நான் ஆபீஸ்ல இருக்கிற நேரத்துல நீ வந்திருக்கணும். நீ இருந்தும் இல்லைன்னு சொல்றான் உன் ஸ்டாஃப். என் ஸ்டாஃப் நான் இல்லைன்னு சொன்னானா? அவனா சொன்னானா நீ சொல்லி சொன்னானான்னு கேட்க தான் வந்திருக்கேன் விஸ்வநாதன். நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போறேன்? தேவையில்லாத ஆளுங்க யாரையும் அலோவ் பண்ணாதன்னு சொல்லியிருப்பேன். அவனுக்கு நீ யாருன்னு தெரியாம நான் இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஸோ நான் உங்களுக்கு தேவையில்லாத ஆளாயிட்டேன். அவனுக்கு நான் உங்களுக்கு தேவையில்லாத ஆளாயிட்டேனான்னு கேட்டேன். என் ஸ்டாஃப் செஞ்ச தப்புக்கு என்ன ஏன் தப்பா நினைக்கிற? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு அவர் சொன்னது சரியா தான் இருக்கு. யார் சொன்னது? காட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அப்படி நான் கொடுத்துருந்தேன்னா இந்நேரம் நீங்க புழல்ல இருந்திருப்பீங்க, இல்ல டெல்லியில திஹார்ல இருந்திருப்பீங்க, இல்லைன்னா உங்க கதையே முடிஞ்சிருக்கும். அவமானம் தாங்காம நீங்க தூக்கில் தொங்கிருப்பீங்க, இல்ல அரசாங்கமே உங்களை தொங்க விட்டுருக்கும். நீ இப்படி பேசுற அளவுக்கு என்ன நடந்தது? நான் சொன்னது நீ செய்ய முடியாதுன்னு சொன்ன. சாரி, நான் செய்ய முடியாதுன்னு சொல்லல, இப்போ செய்ய வேண்டாம்னு தான் சொன்னேன். உன்னை விட ஜிஜே புத்திசாலின்னு சொன்னது கோவமா? அதனால தான் முதலாளியா இருந்தானா விஸ்வநாதன் ஆயிட்டனா? நல்லதுக்கு நான் சொன்னேன், நீங்க கேட்கல, அதனால நான் கவலைப்படல, அதுக்காக கோவப்படவும் இல்லை. பின்ன எதுக்காக என் மேல கோவப்படுற? உங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஏன் என்ன கூப்பிடல? நீங்க கூப்பிடாம கூட நான் உங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அப்ப கூட என்னை வெளியே நிப்பாட்டி வச்சு அப்படியே அவமானப்படுத்தி அமிச்சிட்டா உங்க மருமகன் ஜிஜே. ஜிஜேக்கும் உனக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாது. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது. சரி, இப்போ வந்து கேட்குறிய, அன்னைக்கே எனக்கு ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்க வேண்டியதானே? ஒரு தடவை இல்ல, பல தடவை ஃபோன் பண்ண. யார் யார் போனை எடுத்த? நீங்க என் போன் எடுக்காம என்ன அவமானப்படுத்துனீங்க. ஆஃபீஸில் ஒரு முக்கியமான லெட்டர் அந்த பையன் சரியா டைப் பண்ணல, அவனை திட்டிட்டு இருந்தேன். ஸோ நான் ஃபோன் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ கூட உங்களுக்கு என் கூட பேசணும்னு தோணல. நான் திரும்ப உனக்கு ஃபோன் பண்ணேன், உன் லைன் எங்கேஜ்டாக இருந்தது. பொய் சொல்றீங்க முதலாளி, பொய் சொல்றீங்க. முதல் தடவையா என்கிட்ட பொய் சொல்றீங்க. உங்க ஃபோன் வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம். எப்போ உங்கள்கிட்ட இருந்து ஃபோன் வரலையோ அப்பவே உங்களுக்கு நான் வேண்டான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்க பொய் சொல்றீங்க, ஆனா நான் ஒரு உண்மையை சொன்னா போதும். விஸ்வநாதனும் இல்ல, விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸும் இல்ல. சொல்லட்டுமா? சொல்ல வேண்டிய இடத்துல போய் உண்மையை சொல்லட்டுமா?
நல்ல தம்பி, உன்னை எனக்கு எதிராக யாரோ தூண்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு இங்கே பேச வேணாம் ப்ளீஸ். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நம்ம இடத்துல மீட் பண்ணலாம். நோ, எனக்கு இப்போ பேசணும். ஜிஜே நானும் 2 கண்ணுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு கண்ணு போதும் முடிவு பண்ணிட்டீங்களா? ஜிஜே மட்டும் போதும் நினைச்சிட்டீங்களா? அதனால தானே அவன் பேச்ச கேட்டு என்ன பிடிக்க போலீஸ் அமிச்சிங்க. அவன் பேச்சை கேட்டுனா என்ன உளர்ற? நான் எதுக்கு போலீஸ் அனுப்பணும்? நல்லா பேசுறீங்க முதலாளி, நல்லா பேசுறீங்க. அன்னைக்கு ஜிஜே என்ன சுட்டான் உங்களையும் சுடுவான்னு சொன்னப்போ புத்திசாலிகளும் அப்படிதான் பண்ணுவான்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு மாமனாரும் மருமகனும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல, என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல, என்ன க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். முட்டாள்தனமா பேசாத. செல்வியை பார்த்த பிறகுதான் ஜிஜே எனக்கு மருமக. அவனை விட நீ தான் எனக்கு முக்கியம். எத்தனை தடவை உனக்கு சொல்றது? ஜிஜே உன்னை பத்தி என்கிட்ட எதுவுமே தப்பா சொல்லல. அப்படியே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை முதலாளி. எப்போ நீங்க அவன் பேச்சை கேட்டு என்ன பிடிக்க போலீஸ் அமிச்சிங்களோ அப்பவே எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. நான் போலீஸ் அமிச்சேனா? என்ன உளர்ற? இதெல்லாம் யார் சொன்னது நல்ல தம்பி? ஓகே ஃபைன், நீங்க ஒன்றும் பண்ணல. என் மேல எந்த கேஸுமே இல்லை. அரசு என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப கூட நம்பிக்கையோட உங்களுக்கு ஃபோன் பண்ண, அப்ப கூட நீங்க எடுக்கல. அரசி உன்னை அரெஸ்ட் பண்ணாலா? என்ன சொல்ற? எப்பாச்சு இது? ஓகே, உங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். ஆனா எனக்கு இப்போ ஒன்று தெரியணும். ஜிஜேவோட நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன்? நீங்க சொல்லி நான் எது செய்யல. பாம்பு வைக்கலையா, டூப்ளிகேட் மருந்து தயாரிக்கலையா, உங்களுக்காக நான் செந்தமிழ் அரசியோட அம்மாவை கொலை பண்ணலையா? உங்களை அரசுகிட்ட காப்பாற்றணுங்கிறதுக்காக பால் குணசேகரன் அரசுகிட்ட மாட்டி விட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவனை விஷம் வச்சு கொன்னீங்க. என்ன பண்ணல முதலாளி உங்களுக்காக? பாருங்க, இப்ப கூட வாய் முதலாளி முதலாளின்னு தான் சொல்லுது. ஆனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கல. உங்களுக்கு என்ன விட ஜிஜே எந்த விதத்துல முக்கியமா போயிட்டான்னு எனக்கு தெரியல. இல்ல ஜிஜேயோட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்னு எனக்கு புரியல. இப்ப கூட அரசு என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த போய் என்ன அப்ரூவரா மாற சொல்லி எவ்வளவு வற்புறுத்தினாங்க. காட்டி கொடுக்கிற ஜாதியில நான் பிறக்கல. அதனால உங்களை பத்தி ஒன்னும் சொல்லல. உங்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? சொல்ல வேண்டியதானே? உண்மையிலேயே இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்ல வேண்டியதானே? கொஞ்சம் விட்டா ஊர்ல நடக்கிற எல்லா கொலைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவேன் போல இருக்கு. சொல்லுவேன், சொல்லத்தான் போறேன். என்னை பத்தி இவ்வளவு சொல்றதுக்கு அரசி கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கினேன்? நான் பணம் வாங்கினேனா? தேச துரோகின்னு என் மேல பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ண நினைச்சா அரசி. அது முடியல. இப்போ என்னை அரெஸ்ட் பண்றதுக்கு துடிக்கிறா. எனக்கு எதிராக சாட்சிகளும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. அதனால உன்னை அரசி விலை கொடுத்து வாங்கிட்டா, நீயும் விலை போயிட்ட. நான் விலை போயிட்டேனா? வரும்போது கூட விசுவாசமா தான் வந்தேன். வந்து சத்தம் போட்டா நீங்க என்ன சமாதானப்படுத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அரசிக்கிட்ட வேலை போயிட்டேன்னு கேவலமா சொல்லிட்டீங்கல்ல. அதுதானே உண்மை? நான் தப்பான ஆளுன்னு உன்னாலையும் நிரூபிக்க முடியாது, அரசியாலையும் நிரூபிக்க முடியாது. ஆனா நீ அரசிக்கிட்ட வேலை போனதை நான் நிரூபிப்பேன். ரொம்ப தெளிவாயிட்ட முதலாளி. என்ன முதலாளி? விஸ்வநாதன், ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஜிஜே தான் உங்களுக்கு முக்கியம். நீங்களும் ஜிஜேவும் ஒன்னாயிட்டீங்க. கருவேப்பிலையை தூக்கி எறிகிற மாதிரி என்னை தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. இனிமே தான் இந்த நல்ல தம்பியோட உண்மையான சுரூபத்தை பார்க்க போறீங்க விஸ்வநாதன். போடா. ரொம்ப வருத்தப்படுவேன். ஓ,
என்னங்க? என்ன? போலாம் வாங்க. எங்க? செந்தமிழ் அரசி கிட்ட. சரோஜினி, நான் சொல்றத கேளு. வாங்க போய் அந்த அரசி கிட்டே கேட்போம் இது உண்மையா பொய்யான்னு. சரோஜினி, ஏன் பயப்படுறீங்க? வாங்க போய் கேட்கலாம். சரோஜினி. சரி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரோஜினி. உள்ள போடி. உள்ள போடி. என்ன அந்த டாக்டர் ஏதாவது வாய் திறந்தானே? இல்லை மேடம், கூடிய சீக்கிரம் சொல்ல வச்சிருவோம். எப்ப? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை மேடம், அந்த பொண்ணோட அட்ரஸ் தப்பான அட்ரஸ் மேடம். அந்த பொண்ணோட போட்டோ எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். எஸ் மேடம். சரோஜினி, சரோஜினி, என்ன? இந்த பாருங்க, என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் நிம்மதியா இருக்கணும். நான் தனியா இருக்கணும். ப்ளீஸ் என்ன விடுங்க. இந்த பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்றதை விட என்ன ஒரேடியா கொன்னுடுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. உங்க முன்னாடி என்னால் நிக்க முடியல. உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. ப்ளீஸ். சரோஜினி, ஏன் என்ன கஷ்டப்படுத்துற? நான் உன்னை கொன்னுடுவேனா? சரோஜினி, நீ தான் என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் கொலை பண்ணிட்டு இருக்க. ஏன் சரோஜினி, என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. இப்படியெல்லாம் நீ நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லு சரோஜினி, எதுக்கு என்ன பார்த்தா உனக்கு பயம்?
எங்க எங்க அப்படி கோவப்பட்டீங்க? உங்களை நான் அப்படி பார்த்ததே கிடையாது. ஏங்க அந்த மாதிரி கோவப்பட்டீங்க? சரோஜினி, எந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதை கிராஸ் பண்ணா அவன் நார்மலா இருக்க மாட்டான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எதுவும். சரி, நான் நல்லவனா கெட்டவனா அதை சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவர் இல்ல. எதை வச்சு சொல்ற நீ? அந்த சிம் கார்டு, அந்த ஃபோன், அந்த சிடி, நல்ல தம்பி வந்து பேசிட்டு போனது, இதெல்லாம் வச்சு நான் நல்லவே இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டியா? ஸோ யாரோ சொன்னதை வச்சு தான் நான் நல்லவே இல்லைன்னு நீ நினைக்கிற. நீ ஏன் சொந்தமா யோசிக்கல? நீ பாத்தியா சரோஜினி? பார்க்காம எப்படி சொல்ற? சரோஜினி, இந்த பிரச்சனை வரதுக்கு என்ன காரணம் நீ நினைக்கிற? இந்த மாதிரி நீயும் நானும் மனசு விட்டு பேசாதது தான் காரணம். நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாது, நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. நம்ம ரெண்டு பேருமே ஒரு மெஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். கேட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ கேட்டியா? இனிமே நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியணும். என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துல நீ என் கூட இருக்கணும். நேத்து நான் கத்துனது கூட உன் வாயை அடைக்கிறதுக்கு இல்லை, அந்த நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்காக தான். கோவத்தில் நீ பேசிட்ட, நானும் பேசினா பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும், குறையாது. அதுக்காக தான் நான் கத்துனேன். புரிஞ்சுக்கோ சரோஜினி, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம குடும்பம் செதறி போயிடக்கூடாது. ஒரே ஒரு தப்பு பண்ணா மணி உனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தான். நீ எவ்வளவு வருத்தப்பட்ட. அதே மாதிரி இப்பயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் உன்னை கைக்குள்ளேயே வச்சிருக்கேன். சரி, இப்போ ஒரு முடிவுக்கு வரலாமா? இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலாம். நீ இனிமே வீட்டில் இருக்க வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போ, உன் பேஷண்ட்ஸ் கூட இரு. இனி உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன பார்க்குற? உங்களை பார்த்தா பயமா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சத்தியம் பண்ணு. இனிமே நானும் என் மேல சந்தேகம் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஓகே? ஓகே. இது வரைக்கும் நடந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்.
என்ன பாக்குறீங்க? இல்ல ரூமுக்கு பச்சையா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்களே, நீங்களும் பச்சை, ரூமும் பச்சை. தப்பா சொல்லல, ரொம்ப பசுமையான எண்ணங்கள் உடையவர்னு சொல்ல வந்தேன். என்னை பத்தி நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சீச்சே சார், என்ன சீச்சேன்னு கூப்பிடாதீங்க. அப்புறம் நான் உங்களை சிங் சிங்குன்னு கூப்பிடுவேன், பரவாயில்லையா? நான் சீச்சேன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதே. உங்க வாழ்க்கையே சீச்சேன்னு ஆக போதே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன சார், என்ன காமெடி பண்றீங்களா? என் வாழ்க்கைக்கு ஒன்றும் ஆகாது. நான் பேசுறது இப்போ உங்களுக்கு காமெடி மாதிரி தான் இருக்கும். மேட்ரை சொன்னா உங்க தலையில கல்ல தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? இப்போ உங்க முகம் மாறிடுச்சுல, காமெடி சீரியஸ் ஆயிடுச்சுல, அந்த மேட்ரை சொல்றதுக்காக தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சீச்சே, நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, நீங்க நடந்துக்கிற விதம் தான் உங்களை நாரடிச்சிருது. சார், மேட்ரு சொல்லாம இந்த மாதிரி தப்பு தப்பா பேசாதீங்க. அப்படி என்ன என் தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி இருக்க போகுது? என் வாழ்க்கை என்ன ஆயிட போகுது? அப்படி ஆகிடக்கூடாதுன்னு தானே நான் வர சொன்னேன். நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப கேவலமா. வேணாம் சார், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் போறேன். எங்க போறீங்க சீச்சே? ஜெயிலுக்கு போறீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.